வணக்கம் மக்களே, இது உங்கள் ராகினி. என்ன பாஸ், சினிமாவில இருந்து அரசியலுக்கு வர எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியுமா? விசிகே தலைவர் திருமாவளவன் இப்போ அந்த பாயிண்ட வச்சு ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்காரு. விஜய்க்கு எம்ஜிஆர் மேஜிக் செட் ஆகாது, அவரோட கட்சியிலேயே ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்குன்னு அவர் சொன்னது இப்போ டிவிகே தம்பிகள் கொந்தளிக்க வச்சிருக்கு. இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த காலமும் அவர் கையாண்ட யுக்திகளும் வேற. அதை இப்போ இருக்கிற காலகட்டத்துல விஜய் பிரதிபலிக்க முடியாதுன்னு திருமாவளவன் இப்போ அதிரடியா சொல்லியிருக்காரு. 2. எம்ஜிஆர் ஏற்கனவே ஒரு பெரிய அரசியல் கட்சியில நீண்ட காலம் இருந்து அடிமட்ட தொண்டர்களை தெரிஞ்சு வச்சிருந்தாரு. ஆனா விஜய்க்கு அந்த மாதிரி அரசியல் அனுபவம் இல்லைங்கிறது திருமாவோட வாதம். 3. வெறும் ரசிகர் மன்றங்களை மட்டும் வச்சுக்கிட்டு தேர்தல்ல ஜெயிச்சிட முடியாதுன்னு டிவிகேவோட உட்கட்சி கட்டமைப்புல இப்பவே நிறைய குழப்பங்கள் இருக்குன்னு அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு. 4. குறிப்பாக விஜயின் கொள்கைகள் மற்றும் இலக்குகள்ல தெளிவு இல்லை என்றும் திராவிட மாடலுக்கு மாற்றா அவர் எதை சொல்ல வராருன்னு யாருக்கும் புரியலன்னு சாடியிருக்காரு. 5. சினிமா புகழ் தேர்தல்ல வாக்குகளா மாறுறதுக்கு ஒரு காலம் இருந்துச்சு, ஆனா இப்போ இருக்கிற விழிப்புணர்வு கொண்ட வாக்காளர்கள் கிட்ட அது எடுபடாதுன்னு ஒரு அட்டாமிக் உண்மையை சொல்லியிருக்காரு. 6. இதற்கிடையில் டிவிகே நிர்வாகிகள் பனையூர் அலுவலகத்துல குவிஞ்சதை குறிப்பிட்டு கூட்டம் வர்றது வேற வாக்கு விழுறது வேறன்னு திருமாவளவன் ஒரு நக்கலான கவுண்டரையும் தட்டிவிட்டிருக்காரு. 7. எம்ஜிஆரோட வாரிசுன்னு விஜய் தன்னை முன்னிறுத்துறது அதிமுக வாக்குகளை பிரிக்க உதவுமே தவிர அவர் ஆட்சியை கைப்பற்ற உதவாதுங்கிறது தான் திருமாவோட இறுதி தீர்ப்பு. கண்ணா, எம்ஜிஆர் ஒரு சரித்திரம், அதை ரீமேக் பண்ண விஜய் இப்போ ட்ரை பண்றாரு. திருமாவளவன் போட்ட அந்த ஸ்கெட்ச் விஜய்க்கு ஒரு பெரிய பாடம். சினிமா கட்டவுட்டுகளுக்கு போடுற பால் அபிஷேகம் ஓட்டு பெட்டியில விழுமாங்கிறது தான் இப்போ இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. சிறுத்தையோட இந்த சீற்றம் தளபதியோட ரூட்டை மாத்துமான்னு பார்ப்போம். It's a battle between seasoned ideology and celebrity charisma, boss. திருமாவளவன் சொல்றது சரியா? விஜய் அடுத்த எம்ஜிஆர் ஆக முடியுமா? உங்க கருத்து என்ன? சொல்லுங்க. எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். நாங்கள் சொன்னால் அது அட்டாமிக் ட்ரூத். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் ராகினி. அரசியல் அனல் பறந்தா ஒரு விசில் போடுங்க, பாஸ்.